Good morning, students. 10th Standard Social Science from Geography, Unit 1. The lesson name is India Location, Relief and Drainage. அதாவது இந்தியாவினுடைய அமைவிடம், ரிலீஃப்னா இந்தியாவினுடைய நிலத்தோற்றங்கள், ட்ரைனேஜ்னா இந்தியாவினுடைய வடிகால் அமைப்பு. இதை பற்றி நீங்கள் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். India's relative location in the world, physiographic divisions of India and Great Indian Plains, drainage system of India and Himalayan and Peninsular rivers. இதில் இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்தியா மேப்பில் யூ கேன் see the physiographic divisions of India. இந்தியாவினுடைய இயற்கை பிரிவுகள் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். மவுண்டெயின்ஸ் இருக்குது, பிளெயின்ஸு, டெசர்ட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐலாண்டு, பிளாட்யூஸு, இதெல்லாமே நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் மேப்பில் வேர் இஸ் இந்தியா இஸ் லொக்கேட்டட். இந்தியா எந்த இடத்துல அதனுடைய அமைவிடம் இருக்குது வேர்ல்டில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இந்த வேர்ல்டில் குளோபில் யூ கேன் see த லாங்கிடியூட், லாட்டிடியூட், இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த சைடு இருக்கிற ரிவர் மேப்பில் ஹிமாலயன் ரிவர்ஸ் அண்டு பெனின்சுலா ரிவர்ஸ், இதுதான் நம்ம லெசனுடைய கண்டென்ட். ஓகே, இந்த வேர்ல்டு மேப்பு பாருங்கள். இதில் there is a line. ஓகே, there is a line. This line is known as horizontal line. That means latitude. ஓகே, அதாவது வேர்ல்டு மேப்பில் சென்டரில் ஒரு லைன் போகுது 0 டிகிரி. ஓகேவா? அந்த லைனுக்கு படுக்கை கோடுனா இந்த ஆங்கிளில் இருக்கிறதால அதாவது ஹரிசாண்டல் லைனில் இருக்குது. அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஜியோகிராஃபிக்கல் டேர்மில் லாட்டிடியூட். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போகுது. ஓகேவா? இதுக்கு பேர் என்னென்னா தீர்க்க ரேகை. தீர்க்க ரேகை. இது 0 டிகிரியில் பாஸ் ஆகுது, வெர்டிக்கல் லைனில் இருக்குது. இந்த லைனுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் லாங்கிடியூட். ஓகேவா? சரி, இந்த லாட்டிடியூட், லாங்கிடியூட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இங்கே இருக்கிற அந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு இல்லையா, அந்த லைன் லாட்டிடியூட் எது வழியாக பாஸ் ஆகுதுன்னா இங்கிலாந்து வழியாக பாஸ் ஆகுது. இங்கிலாண்டில் கிரீன்விச் மீன் டைம். ஓகே, there is a place that is Greenwich Mean Time. It passes through that place near London. லண்டனில் இருக்க அந்த பிளேஸ் வழியாக பாஸ் ஆகுது. இந்த டைமை தான் நம்ம என்னவா எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டைமாக எடுத்துக்கிறோம். ஓகே, இந்த டைமை நம்ம என்னவா எடுத்துக்கிறோம்? வேர்ல்டு டைமாக எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ இந்தியா எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு? வேர் இஸ் இந்தியா இஸ் லொக்கேட்டட் இன் விச் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் டைரக்ஷன். ஈஸ்ட்டும் அதுக்கப்புறம் இந்த பார்ட்டுக்குள்ளார இருக்குது, இந்த பக்கம் வெஸ்ட். மேலே இருக்க அப்பர் பார்ட் என்னது நார்த்து, டவுன் பார்ட் சவுத். அப்போ இந்த ஈக்வேட்டரியல் லைனுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் டைரக்ஷன் மேலே இருக்குது, நார்த் டைரக்ஷன். இப்போ சவுத்தில் எது இருக்குன்னா ஆஸ்திரேலியாலாம் சவுத்தில் இருக்குது இல்லையா? அப்போ இந்தியாவினுடைய டைரக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் அண்டு நார்த். இந்தியாவினுடைய அந்த மெஷர்மெண்ட் பார்க்கும்போது ஒரு லாட்டிடியூடு லாங்கிடியூடில் என்ன இருக்குன்னா நார்த்து ஈஸ்ட்டுன்னு தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம இந்த மெஷர்மெண்ட்டை பார்க்குறது எதுக்காகனா வேர் இஸ் இந்தியா இஸ் லொக்கேட்டட். இந்தியா இஸ் லொக்கேட்டட் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஈஸ்ட் அண்டு நார்த். அதாவது கிழக்கு வடக்கு பக்கம் தான் இந்தியா இருக்குது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7th largest country. இந்தியா இஸ் த 7th largest country. அப்போ ஃபஸ்ட்டு 6 எது மிஸ் அப்படின்னு உடனே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாததெல்லாம் கேட்பாங்க. புக்கில் கொடுக்கல இருந்தாலும் கேட்பாங்க, நம்ம சொல்லி தான் ஆகணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. செகண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கனடா. தேர்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி எதுனா சைனா. ஃபோர்த் லார்ஜஸ்ட் கண்ட்ரி யூஎஸ்ஏ இஸ் த 4th largest country. நெக்ஸ்ட்டு 5th largest country பிரேசில். 6th largest country ஆஸ்திரேலியா. இந்தியா இஸ் த 7th largest country. நெக்ஸ்ட்டு ஏஷியா மேப். ஓகே, there is a ஏஷியா மேப். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏஷியா லெவலில் இந்தியா இஸ் த 2nd largest country. அப்போனா ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் கண்ட்ரி எது? சைனா. கோயிங் டு ஸ்டடி அபவுட் ஐஎஸ்டி. ஐஎஸ்டினா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். there is an India map. இதில் பாருங்கள்,
there is a line. Okay, that line is a horizontal line. அதுக்கு பேர் என்னன்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சர். ஓகே, ட்ராபிக் ஆஃப் கேன்சர். இதில் பார்த்தீங்கன்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சர்னால் இது லாங்கிடியூடு லேட்டிடியூட் படிக்கிறீங்க இல்லையா, இந்த லைனுக்கு பேர் என்ன அப்படின்னா latitude. Tropic of Cancer, 23 degree 30 inch east. It passes through India. India வழியாக பாஸ் ஆகும்போது the Tropic of Cancer divide the country into two parts. ரெண்டு பகுதியாக பிரிக்குது. ஓகே, ஒன் இஸ் நார்தர்ன் பார்ட், அனதர் ஒன் இஸ் சதர்ன் பார்ட். வடக்கு தெற்குன்னு ரெண்டு பகுதியாக இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்து பிரிக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது பாருங்க. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுனாலே தமிழில் தீர்க்க ரேகைன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா, இதுக்கு இங்கிலீஷில் என்னென்னா லாங்கிடியூட். ஓகே, இது எதுக்கு மிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வச்சு தான் நம்ம வி ஹாவ் டு மெஷர் த இந்தியா. ஓகே, மெஷர்மெண்ட்டை பார்க்கலாம், இந்தியாவுடைய மெஷர்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அடுத்த லைன் பாருங்கள், ஹரிசான்டல் லைன். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாட்டிடியூட். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் லாங்கிடியூட். இந்த ஹரிசான்டல் லைன் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்னென்னா லாட்டிடியூட். இதை வச்சு தான் இந்தியாவுடைய மெஷர்மெண்ட்டை நம்ம கணிக்க போகிறோம். இப்போ கீழே இருக்குது பாருங்கள் 8 degree 4 inch நார்த். இதிலருந்து அப்வர்டில் நார்த்து சைடில் 37 degree 6 inch நார்த். ஓகேவா, இப்போ இதனுடைய மெஷர்மெண்ட் 8 degree 4 inch நார்த்து. இந்த லைனுக்கு பேர் என்னது லாட்டிடியூட். அதே மாதிரி 37 degree 6 inch நார்த். ஓகேவா, இதுவும் லாட்டிடியூட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா another one line is there. ஓகே, அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கே போகுது அப்படின்னா ரான் ஆஃப் கட்ச், குஜராத்தில் இருக்கிற ரான் ஆஃப் கட்சில் இருந்து அதுக்கப்புறம் அருணாச்சல பிரதேஷ். இதனுடைய ஆங்கிளை பார்க்கும்போது இந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறாங்க. ஓகேவா, அதாவது ரான் ஆஃப் கட்சிலேருந்து அருணாச்சல பிரதேஷ் வரலையும் அதனுடைய மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றதே நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த சைடு இருக்கிறது லாங்கிடியூடுடைய மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 68 degree 7 inch ஈஸ்ட். அதே மாதிரி அருணாச்சல பிரதேஷில் அதனுடைய அந்த சைடு இருக்கிறத பாருங்கள் 97 degree 25 inch ஈஸ்ட். ஓகேவா, இது வந்து என்னென்னா லாங்கிடியூட். நெக்ஸ்ட்டு இந்த ரான் ஆஃப் கட்ச், குஜராத்தில் இருக்க ரான் ஆஃப் கட்சிலேருந்து அருணாச்சல பிரதேஷ் அதனுடைய மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2933 kilometer. நெக்ஸ்ட்டு there is another one line. ஓகே, ஸ்டார்ட் ஃப்ரம் காஷ்மீர் டு சவுத் சைடில் இருக்கிற கன்னியாகுமரி. ஓகே, நார்த்தில் இருக்கிற காஷ்மீரில் இருந்து சவுத்தில் இருக்கிற கன்னியாகுமரி அதனுடைய மெஷர்மெண்ட் என்னென்னா 3214 kilometer. இது வந்து ஒரு சூஸில் வருது, 1 மார்க்கு. நல்லா பார்த்துக்குங்க. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நார்த் அண்டு சவுத் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு கேட்கும்பொழுது என்ன எழுதணும் 3214 kilometer. நெக்ஸ்ட் ஐஎஸ்டிட முக்கியமானது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் நம்ம படிக்கணும் இல்லையா, இந்தியாவுக்குன்னு ஒரு நிலையான நேரத்தை நம்ம பார்க்குறோம். அது எப்படி பார்க்குறோம், எப்படி நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அருணாச்சல பிரதேஷில் தான் ஃபஸ்ட்டு வந்து சன் வந்து ரைஸ் ஆகும். ரைஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக மேல் வழியாக அப்படியே வந்து லாஸ்ட்டில் இருக்கிற அந்த லாங்கிடியூடுக்கு பாஸ் ஆகும் பொழுது, அதாவது அந்த லாங்கிடியூடில் என்ன கண்ட்ரி இருக்குன்னா குஜராத்தில் இருக்கிற அந்த ரான் ஆஃப் கட்ச். ஓகேவா, அங்கே உதிக்கும் பொழுது அருணாச்சல பிரதேஷுக்கும் அந்த குஜராத்துக்கும் 2 hours வந்து டிஃப்ரென்ஸ் வருது. அப்போ என்ன ஆகும்னா ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு டைமிங்கை ஃபாலோ பண்ணுற மாதிரி. டு அவாய்டு திஸ் டிஃப்ரென்சஸ், இந்த டிஃப்ரென்சஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்தியாவில் சென்டராக ஒரு லைனை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த லைன் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்கிற 82 degree 30 inch நார்த். ஓகேவா, அங்கேருந்து ஒரு லைன் அப்படியே லாங்கிடியூடு வந்து பாஸ் ஆகுது பாருங்கள். அது எங்கே பாஸ் ஆகுதுன்னா மிர்சாப்பூர். ஓகே, உத்தர் பிரதேஷில் இருக்க மிர்சாப்பூர்ன்ற பிளேஸ் இருந்து அப்படியே பாஸ் ஆகி வருது. அந்த டைமை தான் நம்ம என்னவா எடுத்துக்கிறோம்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் டு அவாய்டு திஸ் டிஃப்ரென்சஸ். இந்த டிஃப்ரென்சஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்தியாவுடைய சென்டர் லைனை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, இப்போ ஐஎஸ்டின்றது ஒரு 2 மார்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மார்க் வந்துருச்சு, ஒரு 2 மார்க் இருக்குது. ஐஎஸ்டினா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். ஓகேவா, அது த லாங்கிடியூட் இஸ் பாசஸ் த்ரூ. லாங்கிடியூட் எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு எழுதணும் 82 degree 30 inch
நார்த் அப்படின்னு போட்டுட்டு தட் லாங்கிடியூட் இஸ் பாசஸ் த்ரூ மிர்சாபூர் இன் உத்தர பிரதேஷ். இதை மட்டும் எழுதினீங்கன்னா 2 மார்க்ஸ் வித்தவுட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குளோப். குளோபில் இங்கே லைன்ஸ் நிறைய இருக்கு. These lines are imaginary lines drawn by the geographer to identify the location. லொக்கேஷனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக புவியியலாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, வரையறதுக்காகவும் இடத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காகவும் நிறைய லைன்ஸ் போட்டிருக்காங்க. இமேஜினரி லைன்ஸ், அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங்கிடியூட், லாட்டிடியூட் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகே, இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது எதுக்காக உங்களுக்கு காட்டுறேன்னா வேர்ல்டு டைமை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். எப்படி வேர்ல்டு டைமை ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் ஒரு ஹரிசான்டல் லைன் சென்ட்ரலில் போகுது இல்லையா, அது ஒரு சென்டர் ஈக்வேட்டரியல் லைன். அதே மாதிரி மேலே 0 டிகிரி இங்கே வேர்ல்டுலே பார்க்கும்போது குளோபில் சென்டர் லைன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைன் இருக்குது. அது வந்து என்ன ஆகுது, கிரீன்விச் மீன் டைம் வழியாக இங்கிலாண்டில் இருக்க லண்டனில் ஒரு பிளேஸ் இருக்குது கிரீன்விச் மீன் டைம், அது வழியாக பாஸ் ஆகுது இந்த லாங்கிடியூட். ஓகேவா, அதாவது 0 டிகிரி இங்கே இருக்குது சென்டரில், அந்த லாங்கிடியூடு பாசஸ் த்ரூ கிரீன்விச் இன் லண்டன். லண்டனில் இருக்கிற கிரீன்விச் வழியாக அது பாஸ் ஆகிறதால இந்த டைமை நம்ம என்ன பண்ணுறோம், வேர்ல்டு டைமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஐஎஸ்டினா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், கிரீன்விச் மீன் டைம்னா வேர்ல்டு டைம். அப்போ இந்தியாவுக்கும் இங்கிலாண்டுக்கும் எவ்வளோ ஹவர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா 5 hours 30 minutes. ஓகேவா, 5 hours 30 minutes வந்து இங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தட் இஸ் யோர் டைம். அதாவது ஐ வாண்ட் டு ஆஸ்க் 2 questions only. Which is the 7th largest country in the world? Okay, which is 7th largest country in the world? உலகத்திலே எது 7வது கண்ட்ரியாக இருக்குன்னா இந்தியா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நார்த் டு சவுத் எக்ஸ்டென்ஷன் இஸ். நார்த்துக்கும் சவுத்துக்கும் அதனுடைய எக்ஸ்டென்ஷன் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்குறாங்க. எவ்வளவு, 3214 கிலோமீட்டர். இதனுடைய நெக்ஸ்ட் பார்ட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதாவது இதனுடைய கண்டினியூவேஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2ல் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.